ஜிபிஎஸ் இல்லாத காலத்துல, செயற்கைக்கோள் இல்லாத காலத்துல இது சாத்தியமா? என்னன்னு கேக்குறீங்களா? இந்தியாவின் வரைபடத்த ஒரு முறை திருப்பி பாருங்க. வடக்கே பனிமூடிய இமயமலையில் ஒரு கோவில். தெற்கே கடல் அலைகள் மோதும் ஒரு கோயில். இடைவெளி 2400 கிலோமீட்டர். இவை இரண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கா? இல்ல. ஒன்றோ இரண்டா அல்ல, 8க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டவை. ஒரு கணித கோட்ல அணிவரிசையாக நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்று இந்த கேள்விக்கு பின் இருக்கும் உண்மையை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க. கேதார்நாத் உலகோட உயரமான சிவன் கோயில்களில் ஒன்று. பனி, மூடுபனி, அமைதி. இதிலிருந்து தொடங்கி தென்னிந்தியா நோக்கி வரும் கோடு காளேஸ்வரம், ஸ்ரீகாளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பரம், இறுதியாக ராமேஸ்வரம். இவற்றில் பார்த்தீங்கன்னா 5 கோவில்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை குறிக்குது. காஞ்சிபுரம் பூமி, திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, ஸ்ரீகாளஹஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம். 5 கோவில்கள் 5 பூதங்கள், ஒரே தத்துவம், பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்பு. இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, இது ஒரு தத்துவம் கலில் ஒடிக்கப்பட்டது. ஆனா கேள்வி இன்னும் தீர்க்கப்படவில்லை. இந்த கோயில்கள் உண்மையிலேயே ஒரு கணித கோட்டில் இருக்கா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அட்சரேகை தீர்க்கரேகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். சிம்பிளாக சொல்லணும்னா, பூமியை கிழக்கு மேற்கு திசையில் சுற்றி வரையப்பட்ட கற்பனை கோடு தான் அட்சரேகை. பூமியை வடக்கு தெற்கு திசையில் சுற்றி வரையப்பட்ட கற்பனை கோடு தான் தீர்க்கரேகை. எளிய நினைவூட்டல் என்னன்னா, அட்சரேகை அகலம் வட தெற்கு நிலை, தீர்க்கரேகை நீளம் கிழக்கு மேற்கு நிலை. கேள்வி என்னன்னா, இந்த சிவன் கோயில்கள் ஒரு கணித கோட்டில் 79 டிகிரி அட்சரேகையில் அமைந்திருக்குதா? சில இணையதளங்களில் நாம் தேடி பார்க்கும்போது ஆம், இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் உண்மையிலேயே நாம் கூகுள் வரைபடத்தில் இந்த ஆயத்தொலைவுகளை பதிவு செய்து பார்த்தால் என்ன தெரியும்? இதுவரை யாரும் சரி பார்க்காத அந்த எண்களை நாம் இப்போது ஒன்றாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் உண்மையான கோணங்கள். இவை எல்லாமே ஒரே எண் கிடையாது. வித்தியாசம் கிட்டத்தட்ட 1.2 டிகிரி, அதாவது 100 கிலோமீட்டருக்கு மேல். ஒரே நேர்கோடு என்பது மிகைப்படுத்தப்பட்ட கதை. ஒரு பெரிய பட்டையில் இவை பரவியிருக்கின்றன, ஆனால் ஒரு துல்லியமான கோடில் இல்லை. உண்மையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிவில் கோயில்கள் இருப்பதால் இதே போல கோடுகளை எங்கேயும் வரையலாம். மனிதன் மனம் தொடர்பில்லாத புள்ளிகளை கூட ஒரு வடிவத்தை தேடிக்கொண்டு பிடிக்கும். இதற்கு ஒரு பெயரும் உண்டு, அஃபோஃபீனியா. இது நம் முன்னோர்கள் அறிவை குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. ஆனால் கதையை மிகப்படுத்துவது உண்மையான சாதனையை மறைத்துவிடும். ஆனால் இங்கே ஒரு உண்மை இருக்குது. அளவுக்கு மீறிய கோடு இல்லாவிட்டாலும் இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற உணர்வு பொய் கிடையாது. பஞ்சபூத ஸ்தலங்கள் அவை வெறும் கட்டிடங்கள் கிடையாது. காஞ்சிபுரத்தில் மன்னனால லிங்கம், திருவனைக்காவலில் நிலத்தடி நீரில் மிதக்கும் லிங்கம், திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா எரியும் தீபம். ஒவ்வொரு கோயிலும் இயற்கையை, பிரபஞ்சத்தை, மனிதனின் இடத்தை புரிந்து கொள்ள முயன்ற ஒரு ஆன்மீக வரைபடம். இது ஜிபிஎஸ் கிடையாதுங்க, இது ஒரு ஞானம். எனவே உண்மையான மர்மம் என்ன? அது கோடு இல்லைங்க, அது நம்ம முன்னோர்கள் கணிதத்தை விட ஆழமான ஒன்றை கண்டுபிடித்தனர் என்பதுதான். பிரபஞ்சத்தை 5 தத்துவங்களாக பிரித்து அதை கல்லில், சடங்கில், நம்பிக்கையில் பதித்து வைத்திருக்காங்க. அந்த ஞானம் அளவீட்டிற்கு அப்பாற்பட்டது. கோடு துல்லியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த 5 ஐக்கியம் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் நம்ம இதயத்தில் இன்றும் துல்லியமாக இருக்கிறது. இதுதான் உண்மையான சிவசக்தி அக்ஷரேகை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு நம்ம சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.